வணக்கம். இந்த வீடியோவில் வரக்கூடிய வாரங்களில் நிஃப்டி மற்றும் பேங்க் நிஃப்டி என்ன மாதிரி போகலாம், வரக்கூடிய வாரங்களில் மார்க்கெட் வந்து மேலே போகலாமா இல்லை கீழே போகலாமா, மார்க்கெட்டுடைய ட்ரெண்டு எப்படி இருக்குது அப்படின்ற எல்லாத்தையும் பற்றி பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதை அனலைஸ் பண்ணுறதுக்காக நிஃப்டியோடைய டே டைம் ஃப்ரேம் வச்சுக்கிறேன். மார்க்கெட்டை ஆல்ரெடி சொல்லியிருந்தோம், ஒரு சேனலுக்குள்ளே போயிட்டுருக்குன்னு சொல்லி. சேம் இந்த முறையும் மார்க்கெட் வந்து அந்த சேனலில் தான் ஃபாலோ பண்ணுது. அப்படின்றதால நம்ம அந்த சேனலையே வந்து ட்ராப் பண்ணிக்குவோம். அந்த சேனலுக்குள்ளே இருக்க வர மார்க்கெட்டு அதுக்குள்ளே தான் மூவ் ஆகும். எப்போ வந்து அந்த ஸ்டேஜை இந்த சேனலை மேலேயோ கீழேயோ பிரேக் பண்ணுதோ அப்போ வந்து நம்மளுடைய அடுத்து என்ன மார்க்கெட் பேட்டர்ன் கொடுக்குதோ அதை வந்து ஃபாலோ பண்ணலாம். மார்க்கெட்டோடைய ட்ரெண்டு இப்படி தான் இருக்குது. அப் டு லோ, லோ டு அப் அப்படி தான் வந்து போயிட்டுருக்கு. இப்போது கீழேருந்து மேலே போயிட்டுருக்கு. அப்போ இந்த முறையும் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா இந்த 22,805 அப்படின்ற ரேஞ்ச் வந்து மார்க்கெட்டுடைய தற்போதைய ரெசிஸ்டண்ட்டாக இருக்குது. இந்த ரெசிஸ்டன்ட் ஜோனை மார்க்கெட் வந்து பிரேக் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி தெரியுது. ஏன்னா ஆல்ரெடி நடந்திருக்கக்கூடிய பேட்டர்ன் வைஸாக. அதுக்கு முன்னாடி வீக்லிலையும் பார்த்துடலாம் மார்க்கெட் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. இப்போது லாஸ்ட் வீக் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா ஒரு ஹையில் போயிட்டு மார்க்கெட்டில் போன வீக்குக்கு முன்னாடி வீக் வந்து ஒரு இன்வெர்டட் ஹேமர் கொடுத்துருக்கு. கீழே வந்து மார்க்கெட்டில் வந்து ஒரு ஹேமர் கேண்டில் தான் ஆல்மோஸ்ட் ஃபார்ம் ஆகிருக்கு. அதுக்கு முன்னாடி இந்த கேண்டில் பார்த்திங்க அப்படின்னா டோஜியாக ஃபார்ம் ஆகிருக்கு. இங்கே பார்த்திங்க அப்படின்னா தெரியும், இந்த மார்னிங் ஸ்டார் கேண்டில் மாதிரி வீக்லியில் ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் இதோடைய லோஸை மார்க்கெட் வந்து கட் பண்ணலை. அப்படின்றதால இங்கே பார்த்திங்க அப்படின்னா தெரியும் தெளிவாக, இந்த 3 கேண்டில்ஸுக்கும் ஒரு மார்னிங் ஸ்டார் மாதிரி இருக்குது. ஆனால் இந்த ஃபுல் கன்ஃபர்மேஷனாக வந்து பார்த்திங்க அப்படின்னா இல்லை. ஏன்னா கேண்டிலோட க்ளோஸ் இந்த ரெட் கேண்டிலோட ஹையில் இருக்கணும், நடக்கவே இல்லை. அதிலிருந்து மார்க்கெட் என்ன நடந்திருக்கு அப்படின்னாக்கா, மார்க்கெட்டில் ஒரு மிகப்பெரிய அளவு இங்கெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஸ்ட்ராங்கான கேண்டிலு. இங்கே எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கெல்லாம் பாருங்கள் எந்த அளவுக்கு கேண்டிலுடைய வால்யூம் வந்து ஸ்ட்ராங்காக இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இப்போ வந்திருக்கக்கூடிய வால்யூம் வந்து அந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக இல்லை, மார்க்கெட்டில் வந்து வீக்காக இருக்குது. அப்படின்றதால மார்க்கெட் வந்து ஏதோ ஒரு நியூஸ்க்காக வெயிட் பண்ணுறாங்க. அப்படின்றதால தான் மார்க்கெட் வந்து மேலேயும் கீழேயும் வந்து கொண்டு போகாத இருக்காங்க. இப்போ அடுத்து என்ன நடக்கலாம் அப்படின்னாக்கா, மார்க்கெட்டு அந்த நியூஸ் வெளியே வர மார்க்கெட் வந்து சைட்வேஸில் தான் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ மேலே போனாலும் பெரிய அளவுக்கு மேலே வரக்கூடிய வாய்ப்புகள் இல்லை, கீழே போனாலும் அந்தளவுக்கு கீழே போகிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. அந்த நியூஸ் வர கண்டிப்பாக மார்க்கெட் வந்து வெயிட் பண்ணும். ஓகே, டெவலப் போய்க்கலாம். டே டைம் ஃப்ரேமில் பார்த்திங்க அப்படின்னாக்கா மார்க்கெட்டோடைய இப்போதைய ரேஞ்ச் இதுவாக தான் இருக்குது. இப்போ மார்க்கெட் வந்து இங்கேருந்து ஹை போயிட்டு இந்த ஹையை உடச்சி இது வர இந்த மாதிரி வந்து இந்த அப் சைடு வரக்கூடிய இந்த ட்ரெண்ட் லைனை மார்க்கெட் வந்து டச் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அடுத்து மார்க்கெட்டில் லோவர் டைம் ஃப்ரேமுக்காக 1 ஹவரில் வச்சுக்கிறேன். 1 ஹவரில் என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். மார்க்கெட்டு ஒரு நல்ல அப்பு போயிட்டு கடைசியாக ஃபார்ம் ஆகிருந்த இந்த மாதிரி ஒரு எம் பேட்டர்ன் ஃபார்ம் ஆகிட்டு மார்க்கெட் வந்து அங்கேருந்து ஃபார்ம் ஆகிருச்சு. அங்கேருந்து மார்க்கெட் வந்து ரிவர்சல் ஆகி கீழே வந்துருச்சு. இப்போ அகைன் மார்க்கெட் என்ன பண்ணியிருக்கு அப்படின்னாக்கா, இந்த எம் பேட்டர்னுடைய இந்த லைனை டச் பண்ணதும் மார்க்கெட் வந்து ரெசிஸ்டண்ட் எடுத்திருக்கு. அதாவது அது பிரேக் அவுட் ஆனால் அந்த இடத்த டச் பண்ணதும் மார்க்கெட் வந்து ரெசிஸ்டண்ட் எடுத்திருக்கு. மார்க்கெட் அந்த இடம் ரெசிஸ்டண்ட் எடுத்துகிட்டு அங்கேருந்து என்ன நடந்திருக்கு அப்படின்னாக்கா ஃபாலோ ஆகிருக்கு. இப்போது அடுத்து மார்க்கெட்டில் என்ன இந்த ரேஞ்சை பிரேக் பண்ணிச்சு அப்படின்னாக்கா நமக்கான அடுத்த ரேஞ்சான இந்த ரேஞ்ச் வர மேலே போகலாம். அடுத்து இப்போதைக்கு மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய சப்போர்ட் எந்த ரேஞ்ச் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ரேஞ்ச் வந்து மார்க்கெட்டில் ஒரு நல்ல சப்போர்ட்டாக வந்து ஆக்ட் ஆகும். 22,350 அப்படின்ற ரேஞ்ச் வந்து மார்க்கெட்டில் ஒரு நல்ல சப்போர்ட்டாக வந்து ஆக்ட் ஆகுது. பார்த்திங்க அப்படின்னா தெரியும், இந்த ரேஞ்சோடைய இது ஒரு நல்ல ஒரு கீ லெவல் கூட. இந்த ரேஞ்சை மார்க்கெட் வந்து கீழே பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா மார்க்கெட் வந்து அதாவது சப்போஸ் மார்க்கெட் வந்து இந்த ரேஞ்சை பிரேக் பண்ணால் என்ன நடக்கும் அப்படின்னாக்கா, இங்கே லோவிலேருந்து அப்புக்கு போனதுக்கான கரெக்ஷன் லெவலான 618க்கு மறுபடியும் வந்து இந்த ட்ரெண்ட் லைனுக்கே வந்துட்டு மார்க்கெட் வந்து மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் இவ்வளோ தூரம் மார்க்கெட் வந்து வருமானு சொல்லி கேட்டிங்க அப்படின்னாக்கா அது வந்து சந்தேகம்தான். மார்க்கெட் வந்து இவ்வளோ தூரம் கீழே வர்றதுக்கான வாய்ப்பு வந்து இப்போதைக்கு கம்மி தான். இப்போ வர மார்க்கெட் வந்து ஒரு பியூரான அப்ட்ரெண்டில் இருக்குது. மேக்ஸிமம் என்னை பொறுத்தவரை
ஒன் டே வந்து மார்க்கெட் வந்து கேப் அப்பில் ஓப்பன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு தான் வந்து நான் நினைக்கிறேன். மார்க்கெட் வந்து எப்படி ஓப்பன் ஆகும்னு சொல்லி தெரியாது. ஆனால் இப்போது வரை இருக்கக்கூடிய டெக்னிக்கல், ஏன்னா மார்க்கெட் வந்து கரெக்டான ஒரு டிமாண்ட் லெவலில் விழுந்திருக்கு. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா தெரியும், மார்க்கெட்டை கடைசியாக வந்திருக்கக்கூடிய இந்த ஹைஸை பிரேக் பண்ணியிருக்காங்க. இந்த லெவலான ஹைஸை மார்க்கெட் வந்து பிரேக் பண்ணிவிட்டு மேலே போயிட்டு இப்போது அதுக்கான அகைன் எங்கே வந்து விழுந்திருக்கா அப்படின்னாக்கா, இந்த ஐஸை பிரேக் பண்ணதுக்கான டிமாண்டே இந்த லெவல் தான். இந்த டிமாண்ட் லெவலில் தான் மார்க்கெட் வந்து விழுந்திருக்கு அப்படின்றதால இங்கே பார்த்தீங்க அப்படின்னா தெரியும், எக்ஸாக்டாக இந்த லெவலில் தான் மார்க்கெட் வந்து விழுந்திருக்கா. விழுந்துட்டு அங்கேருந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒரு பையருமே உள்ளே வந்திருக்காங்க. கரெக்டாக பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த இடம் மார்க்கெட்டோட ஸ்ட்ரக்சர் எப்படி மூவ் ஆகிருக்கு அப்படின்னாக்கா, கடைசியாக வந்திருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சர் மார்க்கெட் வந்து லோவிலேருந்து ஒரு அப்லேருந்து ரேலி ஒரு பேஸ் அமைஞ்சிருக்கு. அகைன் மார்க்கெட் வந்து ரேலி ஆகிருக்கு. இந்த மாதிரி தான் வந்து ரேலி ஆகிருக்கு. அப்போது மறுபடியும் வந்து இந்த பேஸ்மெண்ட்டுக்கே வரும்போது என்ன ஆகும் அப்படின்னாக்கா, மார்க்கெட் வந்து இந்த இடத்துலேருந்து மேலே தான் ஷூட்டப் ஆகும். இதான் வந்து மார்க்கெட்டுடைய ஓவரால் சைக்கிள். ஏன்னா மார்க்கெட்டோட ட்ரெண்டு அப் ட்ரெண்டு. இப்போ மார்க்கெட் வந்து மேலே போயிட்டு அகைன் இப்போ கரெக்ஷனுக்கு வந்துட்டு இந்த கரெக்ஷன்லேருந்து மார்க்கெட் வந்து மேலே போகுது அப்படின்றதால நான் வந்து மார்க்கெட் வந்து இப்போ வந்து கரண்ட் ட்ரெண்ட் வந்து பார்த்திங்கன்னா தாராளமாக பையில் இருக்கலாம். மார்க்கெட் வரக்கூடிய வாரங்களில் இந்த லெவல்ஸ்லாம் போய் ஹிட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த லெவலை பிரேக் பண்ணால் அப்படின்னாக்கா மார்க்கெட் வந்து 22,767 அப்படின்ற ஆல் டைம் ஹை லெவலையும் பிரேக் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, இங்கே பார்த்திங்க அப்படின்னா தெளிவாக தெரியும். இன்னும் 15 மினிட்ஸில் போயிட்டு மார்க்கெட்டோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இங்கே பார்த்திங்க அப்படின்னா தெரியும், மார்க்கெட்டு இவ்வளோ பெரிய அப்பு கொடுத்த வச்சு இப்போ அதுக்கான கரெக்ஷனில் தான் நிற்கிது. அப்போது மார்க்கெட் வந்து அடுத்து என்ன நடக்கலாம் அப்படின்னாக்கா, லோவர் டைம் ஃப்ரேமில் மண்டே மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது இந்த லெவல்ஸை மார்க்கெட் வந்து பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா, பிரேக் பண்ணிவிட்டு மார்க்கெட்டோட ஸ்ட்ரக்சர் எப்படி கொடுப்பாங்க அப்படின்னாக்கா, இந்த மாதிரி ஒரு அப் ஸ்ட்ரக்சர் கொடுக்குறாங்க, அதாவது ஹையர் ஹை ஃபார்மேஷன் கொடுக்குறாங்க அப்படின்னாக்கா, இந்த மாதிரி வரக்கூடிய வாரங்களில் நம்மளுடைய ட்ரேடிங் இந்த மாதிரி போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்படின்றதால மார்க்கெட் வந்து எப்போல்லாம் ஒரு ஐயை பிரேக் பண்ணிவிட்டு அகைன் கரெக்ஷன் வருதோ அப்போல்லாம் நம்ம பை எடுக்கலாம். இதேமாதிரி ஐயை பிரேக் பண்ணிட்டு கரெக்ஷன் வரப்போலாம் நம்ம பை எடுக்கலாம். மார்க்கெட் வந்து வரக்கூடிய வாரங்களில் இந்த லெவலுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இது வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா ஒரு இம்பார்ட்டன்ட் ஜோன். இந்த இடம் வந்து கண்டிப்பாக வந்து இங்கே பார்த்திங்க அப்படின்னா தெரியும், எப்போல்லாம் இந்த ரேஞ்சில் வந்திருக்கானோ அப்போல்லாம் வந்து மார்க்கெட் வந்து சைட்வேஸ் போயிருக்கான். இப்போது இங்கெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா என்ன நடந்திருக்கு, ட்ரெண்ட் ஆகி மார்க்கெட் வந்து மேலே போயிருக்கு. இப்போது இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கேருந்து மார்க்கெட் வந்து டைரெக்டாக ஒரு ட்ரெண்ட் ஆகி போயிருக்கான். அதே மாதிரி கீழே இறங்கும் போதும் மார்க்கெட் வந்து என்ன பண்ணியிருக்கான், ஒரு ட்ரெண்ட் ஆகி இந்த இடம் வந்து ஒரு கன்சால்டேஷன் கொடுத்துருக்கான். ஆனால் இங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ட்ரெண்ட் ஆகிக்கு வந்திருக்கான். ஆனால் இதே இந்த லெவலில் பாருங்கள், எக்ஸாக்டாக இந்த ஜோனை பார்த்திங்க அப்படின்னா தெரியும், இந்த இடத்த வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா மார்க்கெட் வந்து எப்போவுமே வந்து ஒரு ட்ரெண்டை டெசிஷன் எடுக்கக்கூடிய இடமா இருந்திருக்கு. ஒரு சைட்வேஸ் கொடுத்துட்டு மார்க்கெட் வந்து மேலேயோ கீழேயோ போயிருக்கான். சேம் இங்கே இப்போவுமே என்ன நடக்குது அப்படின்னாக்கா அதே தான் நடக்குது. இந்த முறை இந்த சைட்வேஸ் கொடுத்துட்டு மேலே வந்து போயிட்டு அகைன் மார்க்கெட் அதுக்கான கரெக்ஷன் வந்துட்டு இந்த மாதிரி மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சப்போஸ் இந்த லெவலை பிரேக் பண்ணுது அப்படின்னாக்கா மார்க்கெட் வந்து அகைன் கீழே வந்துட்டு மேலே போகிறதுக்கான, எப்படி இருந்தாலும் மார்க்கெட் வந்து மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்குது. நிஃப்டி 50ல் வரக்கூடிய வாரங்களில் இப்படி தான் இருக்கும். அடுத்து மார்க்கெட்டில் பேங்க் நிஃப்டியில் என்ன நடக்குது அப்படின்றத பற்றி பார்க்கலாம். பேங்க் நிஃப்டியில் சேம் டே டைம் ஃப்ரேமை வச்சுக்கிறேன். டே டைம் ஃப்ரேமில் அங்கே நடந்த அதே விஷயந்தான் இங்கேயும் நடக்குது. மார்க்கெட் வந்து ஒரு சேனலை தான் ஃபாலோ பண்ணி போயிட்டுருக்கான். அந்த சேனலை ஃபாலோ பண்ணி போயிட்டு மார்க்கெட் இங்கேயுமே என்ன நடக்குது அப்படின்னாக்கா, மார்க்கெட்டில் லோ டு அப்பு டு லோ இந்த மாதிரி தான் வந்து போயிட்டுருக்கு. அப்படின்னும்போது மார்க்கெட் வந்து இந்த முறையும் என்ன நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னாக்கா, மார்க்கெட் வந்து இந்த முறையும் கீழே இருந்து மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதாவது இந்த லெவலான 49,000 அப்படின்ற லெவலில் வர மார்க்கெட் வந்து பிரேக் பண்ணி இந்த லெவலுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அடுத்து மார்க்கெட்டில் என்ன நடக்குது அப்படின்னாக்கா, இப்போதைக்கு என்ன நடந்திருக்கு அப்படின்னாக்கா, இங்கேருந்து மார்க்கெட் இதே தான் நிஃப்டிக்கும் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த ட்ரெண்ட் லைன் ஒன்று ஃபார்ம் ஆகிருக்கு. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா தெரியும், இந்த மாதிரி வந்து ஒரு ட்ரெண்ட் லைன் வந்து ஃபார்ம் ஆகிருக்கு. இங்கே 1 ஹவரில் போய் பார்த்துக்கலாம் அனலைஸ் பண்ணுறதுக்காக. இந்த ட்ரெண்டை மார்க்கெட் வந்து பிரேக் பண்ணி மேலே போகும்போது மார்க்கெட் வந்து இந்த லெவல்ஸ் போயிட்டு அகைன், அதாவது இங்கேருந்து போகக்கூடிய மார்க்கெட்டை இந்த ஐயை பிரேக், அதாவது இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணி மேலே போயிட்டு
அகைன் ஒரு கரெக்ஷன் கொடுத்துட்டு மார்க்கெட் வந்து இந்த மாதிரி வந்து போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அடுத்து இப்போதைக்கு மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய லோஸான இந்த லெவல் பார்த்திங்க அப்படின்னா தெரியும். மார்க்கெட்டுடைய சப்போர்ட் இந்த லெவலு, அதாவது 47,750 அப்படின்ற ரேஞ்ச் வந்து மார்க்கெட்டுக்கு இப்போதைக்கு இருக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ராங் லெவல் ஆஃப் சப்போர்ட்டு. இந்த லெவலில் மார்க்கெட் பிரேக் பண்ணி கீழே வராத வரை மார்க்கெட் வந்து கீழே போகிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. இப்போ மார்க்கெட்டில் என்ன நடந்திருக்கு அப்படின்னாக்கா, இங்கேருந்து போன மார்க்கெட்டு ஒரு 50% லெவலுக்கு ஒரு கரெக்ஷன் தான் வந்திருக்கான். இந்த லெவல் பார்த்திங்க அப்படின்னாக்கா ஒரு கரெக்ஷன் லெவல். மார்க்கெட்டு கரெக்ஷன் வந்து அகைன் மார்க்கெட்டு மேலே போயிருக்கான் அப்படின்னும்போது மார்க்கெட் வந்து கண்டிப்பாக வந்து மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. பேங்க் நிஃப்டி வந்து நிஃப்டியை விட ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்றதால நான் வந்து அப்சைடு தான் வந்து எதிர்பார்க்குறேன். இப்போ வந்திருக்கக்கூடிய மூவ்ஸுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா தெரியும். எக்ஸாக்டாக மார்க்கெட் கரெக்ஷன் லெவலான 0.618 லெவலில் வந்து ஹிட் பண்ணிவிட்டு மார்க்கெட் வந்து திரும்புகிறான் அப்படின்னும்போது கண்டிப்பாக மண்டே மார்க்கெட் ஒன்று ஓப்பன் ஆகும்போது கேப் அப்பில் ஓப்பன் ஆகலாம். அப்படியே இங்கே ஓப்பன் ஆனாலும் மார்க்கெட் இங்கேருந்து மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகம். இப்போது மார்க்கெட்டில் இங்கேயுமே என்ன நடந்திருக்கு அப்படின்னாக்கா, கடைசியாக என்ன ஸ்ட்ரக்சர் அப்படின்னாக்கா, மார்க்கெட் இங்கேருந்து ஒரு ரேலி கொடுத்துருக்கு. மார்க்கெட் வந்து அகைன் அந்த பேஸுக்கு வரும்போது பையர்ஸ் வந்து வராங்க. இது ஒரு நல்ல டிமாண்ட் லெவலும் கூட. இந்த லெவல் வந்து ஒரு நல்ல டிமாண்ட் லெவலு. மார்க்கெட்டில் இந்த லெவலுக்கு வரும்போது என்ன நடந்திருக்கு அப்படின்னாக்கா, டிமாண்டு வரும்போது என்ன நடக்கும், பை தான் நடக்கும். சேம் அதே தான் வந்து இப்போதைக்கு நடந்திருக்கு. மார்க்கெட் வந்து இப்போ வந்து கீழே வரணும் அப்படின்னாக்கா கீழே வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து கம்மி. இன்னும் வரக்கூடிய ட்ரெண்ட்லைனை மார்க்கெட் பிரேக் பண்ணும்போது கண்டிப்பாக அவங்க மார்க்கெட் வந்து மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகம். சப்போஸ் ஏன்னா மார்க்கெட்டில் வந்து நம்ம நினைக்கிறது எல்லாமே நடக்கணும் அப்படின்னு சொல்லி இல்லை. மார்க்கெட்டில் என்ன வேணாலும் நடக்கலாம். மார்க்கெட்டு போகக்கூடிய ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ட்ராவல் பண்ணுறது தான் நம்மளுக்கான புத்திசாலித்தனம். ஏன்னா நம்ம எல்லாமே வந்து இங்கே இண்டெக்ஸில் ட்ரேட் பண்ணும்போது பொசிஷனல் ட்ரேட் எடுக்கிறதுல மேக்ஸிமம் எல்லாருமே வந்து இன்ட்ராடே தான் பண்ணுறோம் அப்படின்றதால அன்னையோட ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி, அதாவது ஓப்பனுக்கு மேலே இருந்தால் பை, ஓப்பனுக்கு கீழே இருக்கிற வரை மார்க்கெட் வந்து மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன ட்ரிக்கை யூஸ் பண்ணி மார்க்கெட்டோட ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி அந்த டேவை வந்து மூவ் பண்ணிட்டு போக வேண்டியதான். ஏன்னா இங்கே அந்த மாதிரி ட்ரேட் பண்ணோம் அப்படின்னா மட்டும்தான் நம்மளுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். அப்படி இல்லை அப்படின்னாக்கா நான் பை சைடு அப்படின்னா ஒன்லி பை மட்டும் முடிவு பண்ணிவிட்டு எப்போல்லாம் மார்க்கெட் டிமாண்ட் வருதோ, ஏன்னா அப் ட்ரெண்ட் மார்க்கெட் அப்படின்றதால பைன்னு முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னா மார்க்கெட் வந்து இப்போது இங்கேருந்து போகக்கூடிய மார்க்கெட் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா டைரெக்டாக போகல. இங்கேருந்து மார்க்கெட் வந்து மேலே போயிருக்கான். இவ்வளோ தூரம் மேலே போயிட்டு என்ன பண்ணியிருக்கான், இப்போ கரெக்ஷன் இந்த லெவலில் கரெக்டாக பை. இது வந்து நான் பைனா பை மட்டும்தான். ஆனால் எங்கே வந்தால் பை எடுக்கணும் அப்படின்றது நம்மளுக்கு தெளிவாக தெரியணும். இப்போது இங்கேயுமே என்ன நடந்திருக்குன்னு சொல்லி பாருங்கள். இங்கேயுமே ஒன்றும் இல்லை. மார்க்கெட்டு இங்கேருந்து அப்பு போயிட்டு இந்த இடம் இவ்வளோ தூரம் அப்பு போயிட்டு மார்க்கெட் இங்கே வந்து என்ன நடந்திருக்கு, ரேலி பேஸு ரேலி, இங்கேருந்து ரேலி பேஸு ரேலி, இப்படி தான் வந்து மார்க்கெட்டுடைய மூவ் வருது. அப்போ மறுபடியும் என்ன நடக்குது, இந்த பேஸுக்கு வரும்போது மார்க்கெட்டில் பை நடக்குது. இந்த விஷயத்தை வந்து நம்ம வந்து மார்க்கெட்டோட ஸ்ட்ரக்சர் கண்டிப்பாக நம்மளுக்கு நல்லா ரீட் பண்ண தெரிஞ்சிருக்கணும். இந்த மாதிரி ரீட் பண்ணி இந்த மாதிரி வந்து பொறுமையாக அனலைஸ் பண்ணி ட்ரேடு வந்து வாரத்துக்கு ஒரு ட்ரேடு எடுத்தாலும் கூட அந்த ட்ரேடு வந்து மிகப்பெரிய அளவு நீங்கள் டெய்லி ட்ரேட் பண்ணக்கூடிய லாபத்தை இந்த ஒரே ட்ரேட் கொடுக்கும். அந்த மாதிரியும் வந்து ட்ரேட் பண்ணலாம். நம்ம எந்த மாதிரி ட்ரேடர் அப்படின்றத நம்ம தான் முடிவு பண்ணிக்கணும். அடுத்து திங்கட்கிழமை பேங்க் நிஃப்டியில் மார்க்கெட்டு இந்த மாதிரியான ஸ்ட்ரக்சர் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அடுத்து லோவர் டைம் ஃப்ரேமான 15 மினிட்ஸுக்கு போயிடலாம். பார்த்திங்க அப்படின்னா தெளிவாகவே தெரியும். இதுலேயுமே மார்க்கெட் வந்து ஒரு ரிவர்சல் கொடுக்குற மாதிரி மார்க்கெட் வந்து இந்த ஜோனை பிரேக் பண்ணால் இதுக்கு தான் வரலாம். இது வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா ஒரு நல்ல சப்போர்ட் ஜோன். இந்த ஜோனை பிரேக் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. சப்போஸ் பிரேக் பண்ணால் மார்க்கெட் வந்து என்ன மாதிரி ஸ்ட்ரக்சர் கொடுப்பான், சப்போஸ் மார்க்கெட் வந்து இந்த ஸ்ட்ரக்சரை பிரேக் பண்ணுறோம் அப்படின்னாக்கா இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் கொடுப்பான். நம்ம எதுவுமே வந்து கன்ஃபர்மேஷன் இல்லாமல் பிரேக் அவுட்டில் போய் எடுக்கிறத விட மார்க்கெட் இந்த மாதிரி ஒரு கரெக்ஷன் கொடுக்குறப்ப இந்த மாதிரி ஒரு கரெக்ஷன் கொடுக்குறோம் அப்படின்னும் போது இந்த லெவலில் ட்ரேட் எடுக்கலாம், இந்த லெவலில் கரெக்ஷனில் ட்ரேட் எடுக்கலாம், இந்த லெவலில் கரெக்ஷனில் ட்ரேட் எடுக்கலாம். மார்க்கெட் ஃபாலோ ஆகும்போது கண்டிப்பாக அவன் அகைன் ஒரு சப்ளைக்கு வருவான். அங்கேருந்து ட்ரேட் எடுக்கும்போது மட்டும்தான் நமக்கான சக்ஸஸ் ரேஷியோ அதிகமாக இருக்கும். அப்படின்றதால ஓடக்கூடிய மார்க்கெட்டில் பிரேக் அவுட்டில் போய் ட்ரேட் எடுக்கிறத விட மார்க்கெட்டில் ரீடெஸ்டிங்கில் ட்ரேட் எடுத்தோம் அப்படின்னாக்கா நமக்கான ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோவும் அதிகமாக இருக்கும். நம்மளுடைய ஸ்டாப் லாஸும் கொஞ்சமாக வந்து மெயின்டைன் பண்ண முடியும். அப்படின்றதால இந்த மாதிரி வந்து ட்ரேட் எடுக்கும்போது நல்லாயிருக்கும். இப்போது மார்க்கெட்டில் கரண்ட்டாக வரக்கூடிய வாரங்களில் மேக்ஸிமம் வந்து மார்க்கெட் வந்து இங்கேருந்து இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் கொடுத்து மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்குது.
அவன் எது வர போவோம் அப்படின்னாக்கா இந்த முறையும் இந்த லைனை வந்து தொடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு தான் வந்து நான் நினைக்கிறேன். இதுதான் வரக்கூடிய வாரங்களில் நிஃப்டியோடைய பேங்க் நிஃப்டியோடைய மூவாக இருக்க போகுது. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருந்தா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ நான் அனலைஸ் பண்ணுற மாதிரி நீங்களும் தொடர்ந்து பார்க்கும்போது கண்டிப்பாக வந்து உங்களுக்குமே இந்த அனலைஸ் வந்து கண்டிப்பாக வந்து வரும். வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.